சின்ன வயசுல லவ் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. சரி, இப்போ நீங்க லவ் மேரேஜ் சொன்னீங்கல்ல, உங்க லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நானும் பப்பி லவ் தான் சார். நீங்க என்ன படிக்கும்போது லவ் பண்ணீங்க? 9th படிக்கக்குள்ள லவ் பண்ண. ரெண்டு லீடிங் அங்க. சரி நம்ம பொண்ணு அதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு, அவெல்லாம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இவங்க சென்னையிலே வந்து இருந்திருக்கிறாங்க 1 இயரா. என்னடா இது நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே, என்னடி என்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணியடின்னு செம சண்டை. அப்பயும் திரும்ப என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியன். எப்படி இருக்காப்ல மருமக? நல்லா இருக்காப்லையா? காதல் திருமணம் செய்ய ஆசைப்படும் பிள்ளைகள் வெர்சஸ் பயத்தில் பெற்றோர். யாரெல்லாம் இப்ப கரண்டா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 2 3. வேற யாரும் இருக்காங்க? கையை தூக்க மாட்டாங்க. தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எப்ப லவ் பண்றீங்க அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சிச்சு? அதுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு உங்க வீட்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் லவ் பண்றேன்றது ஸ்கூல் டைம்லேயே தெரிஞ்சிருச்சு. ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். ஸோ அவங்களுக்கு என்னென்னா கேஸ்ட் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ சைல்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதனால இப்போ வேண்டாம். அது லாஜிக் இருக்கு தானே செய்ததுல. ஆனால் இப்போ நாங்கள் காலேஜ் ஒர்க் வந்துட்டோம் இல்லையா, இப்போ ஓகே சொல்லலாம்ல. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் லவ் பண்றா சொன்னீங்க? 11th படிக்கும்போது. அந்த பையன் 11th தானா? ஆமாம், சேம் கிளாஸ். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்க உங்களுக்கு விவரம் பத்தாதுன்னு சொன்னீங்க. இப்போ நான் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், இப்போ மேஜர் ஆயிட்டோம், இன்னமும் ஏன் எங்களை அப்படியே அப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். சின்ன வயசுல லவ் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. கரெக்ட். மேஜர் ஆயிட்டாங்க, இப்பவும் அதே லவ் தான் தொடருது. அதையும் சீரியஸ் இல்லாத ஒரு பப்பி லவ்வே ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். பல இருக்குதே, எதை சொல்றது? லைஃப்னு உள்ள வரக்குள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ நீங்க லவ் மேரேஜ் சொன்னீங்கல்ல, உங்க லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நானும் பப்பி லவ் தான் சார். அதனாலதான் சார் இவ்வளோ பிரச்சனை. நீங்க என்ன படிக்கும்போது லவ் பண்ணீங்க? 9th படிக்கக்குள்ள லவ் பண்ண. ரெண்டு லீடிங் அங்க. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பால வந்திருக்க. அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? காலேஜ் 2nd இயர் 1st இயர். வீட்லலாம் தெரிஞ்சு அடிச்சு உதச்சி என்னென்னமோ பண்ணாங்க. ஐயோ, காலையில எப்படி வீங்கி இருக்கு? இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைப்படுத்துறது யாருங்க? நீங்க ஏன் லவ் விடல? அவங்க அடிக்கிறாங்க, நம்ம அதை லவ் பண்ணி பார்ப்போமே, அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன பண்றது. அப்ப தாயை போலதான் புள்ள இருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு. அது நானா சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்தனா, நீ லவ் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்போ உங்க வீட்டுல லவ் பண்ண தெரிஞ்சு உங்களை அடிக்க போய் தான் உங்களுக்கு வெகமெண்டா நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க. திருத்தம். நான் அடிக்கவே இல்லையே சார். அது லவ் பண்ணாத சொல்லிட்டீங்கல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வேற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அது கரெக்ட். சத்தியெல்லாம் பண்ணாங்க சார். எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போக்குள்ளலாம் சத்தியம்தான். லவ் பண்ணக்கூடாதுமா. சத்தியம் வாங்குவீங்க? ஆமா. உங்களை மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு. இவங்க ரியாக்ஷன் ஏதாவது மாறுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிரும். நீ ஏதாவது பண்றியா? இல்லம்மா. சத்தியம் பண்ணு. சத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ஓ, பையன் லவ் பண்றாங்க. அந்த பையன் என்ன படிச்சிருக்காப்ல, என்ன பண்றாப்ல? அது அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாது. அட கன்றாவியே. இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம்ங்கிறீங்க. அந்த பையன் உண்மையில நல்ல வெல்த்தியான ஃபேமிலியா இருக்கலாம், என்ன சம்பளம் வாங்குறான் எதுவுமே தெரியாம ஃபினான்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்ற லாஜிக்கே இல்லையே. ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? ஆக்சுவலா என்ன பண்றாப்ல அந்த பையன்? பிகாம் முடிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, 2 இயர்ஸ் ஆகும். ஓ, இப்போ இவங்க ஒரு 4 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? அப்படி இல்லைன்னா நீங்க நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேன். இந்த டயலாக்க சொல்லி தான் சார் 8 வருஷத்தை ஓட்டி இருக்காங்க. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இவங்க காலேஜ் படிக்கக்குள்ள நான் டெய்லியுமே இவளை இட்டுட்டு வருவேன். நான் இட்டுட்டு போய் விட்ட உடனே இவங்க எனக்கு டாட்டா சொல்லிட்டு காலேஜ் உள்ள போற மாதிரி போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. சாயங்காலம் நான் போறேன் இட்டு வர்றதுக்கு. ஆனா காலேஜ் உள்ள இருந்து வரல, வேற இடத்துல இருந்து வராங்க. சாலே வச்சுக்கிற ஒரு நாள் உனக்கு ஆப்பு. போய் புடிச்சிட்டு அப்பதான் தெரிஞ்சுது சத்தியம் பண்ணது பொய். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. சரி காலேஜ் முடிச்சுட்டாங்க, ஒர்க்குக்கு போறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இல்லம்மா அவெல்லாம் வேணவே வேணாம் எனக்கு, சத்தியமா அப்படின்னு சொன்னீங்க சாரு. சரி நம்ம பொண்ணு அதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு, அவெல்லாம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். லாஸ்ட்ல பார்த்தா இவங்க சென்னையிலே வந்து இருந்திருக்கிறாங்க 1 இயரா. எங்களுக்கு தெரியவே தெரியாது. டிராமால ஏதாச்சும் நடிக்கிறியா? ஏன்னா
இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே, என்னடி என்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணியடின்னு செம சண்டை அப்பயும் திரும்ப. சுமார் எத்தனை முறை போய் சத்தியம் வச்சிருப்போமா? அப்படி கேட்டதே எக்கச்சக்கம் பேர் சொல்லுவானே. 11th படிக்கிறப்ப அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. 12th தான் அக்செப்ட் பண்ணேன். ஆஃப்டர் நான் என்ன சொன்னேன், லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் தான் பண்ணேன். அச்சோ வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. அவங்க லவ் பண்ண வேணாம் சார், லவ் பண்ணா சரி வராது. உங்களுக்கு லவ் பண்றதுல பயம் இருக்கு, கரெக்டா? ஆமாங்க சார், கண்டிப்பா. அடுத்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சார், குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த பொம்மை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதுதான் இது நான் சொன்னேன். பண்ணா நல்லா இருக்கும். அப்ப அவங்களுக்கு நல்லதுதான் சார் நான் செய்வோம். ஓ நீ அப்படி வரியா? உனக்கு இதுதான் நல்லா இருக்கும், உனக்கு இது நல்லா இருக்காது அப்படின்னா எந்த மாதிரி பையனை லவ் பண்ணணும், எந்த மாதிரி பையனை லவ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லி கொடுக்கணும். நீ லவ்வே பண்ணக்கூடாதுன்னு எப்படி? என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? ஆக்சுவலி நான் பேங்காக்ல படிச்சுட்டு இருக்கேன். என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியன். ஊர் விட்டு வீடு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட மாதிரி பயங்கரமா இருக்கே. இருக்கும்டா. பாய் ஃப்ரெண்ட் போட்டோ காட்டு பாப்போம். ஓ, வால்பேப்பரே வச்சிருக்குப்பா, பயங்கரமா இருக்காப்லையே. எப்படி இருக்காப்ல மருமக? நல்லா இருக்காப்லையா? என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? நல்ல செவத்த பையனா இருக்காப்ல பாருங்க. இல்ல அதான் சிவப்பு மட்டும் இல்ல வாழ்க்கை, நம்மளோட மொழியோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ண முடியும்? ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பாக்குறீங்க? இப்ப எனக்கு கொரியன் தெரியும், நாங்க 2 பேருமே கொரியன்ல தான் பேசிப்போம். சரி, அவங்க 2 பேர் மட்டும் தானங்க சார் பேச முடியும். நம்ம நீ என்ன வாய் தான் பார்க்கணும். நக்கல்யா அவனுக்கு. உங்க அம்மாட்ட பேசணும்ல, அப்ப நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டியா, என்ன பண்றீங்க, அதெல்லாமே கேட்பான். ஃபோன் பண்ணி இப்ப ஃபோன் பண்ணாலுமே கேட்பான். டேய் இது சரிப்பட்டு வராது, என்ன சாட்டேறா. இப்ப நம்ம நேர்ல பாக்குறது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை உங்க பொண்ணு இங்க இருக்க பையன் யாராவது லவ் பண்ணிருந்தாங்கன்னா ஓகேவா? லவ்வே வேண்டான்னு சார் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதாவது நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உண்டு ஃபாரினர்ஸ். அதனால சரி அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அதுலயே கொஞ்சம் இந்த சிரிச்சு பேசி கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசணும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. என்ன மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்றதுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி வந்தாலே கண்டுபிடிச்சிரும்டா. இந்தியன் பேரண்ட்ரா நானு. நான் சொன்னேன் எங்க மம்மி ஒத்துக்க மாட்டாங்க, லவ்லாம் வீட்ல வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னேன். இல்ல நான் வந்து கன்வின்ஸ் பண்றேன்ட்டு அவன் அங்க இருந்து ஜாப் எல்லாம் விட்டுட்டு 1 month இங்க வந்து இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டா சார். என்னடா சொல்ற? அந்த 1 month எப்படி பாத்துக்கிட்டாப்ல? பையன் பார்த்தா நல்ல பையன் மாதிரி தாங்க சார் இருக்கிறான். ஆனா எனக்கு அவன் பேசுறது தான்பா புரிய மாட்டேங்குது. வந்த உடனே ஒரு பெரிய கும்பிடு போடுவார், 3 தடவை கும்பிடுவார். சரிடா என்ன? எனக்கு வந்து ஒரு 10 லாங்குவேஜ் கிட்ட பேசுவேனா. 10 லாங்குவேஜா? எப்படி? லாக்டவுன்ல எல்லாம் டிராமா பார்த்து கத்துக்கிட்டேன். ஏய் என்னடா வயிறு வலிக்குது, வா டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதுடா, வயிற்றுச்சலா இருக்குடா. வயிற்றுச்சலா இருக்கா? என்ன லாங்குவேஜ் தெரியும்? 10 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் பேசுவேன். கொரியன், சைனீஸ், கேண்டனீஸ், டைவனீஸ், அதுக்கப்புறம் தாய் இப்போ கத்துட்டு இருக்கேன். ஜாப்பனீஸும் கத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 11th 12th எடுத்து படிச்சேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீ ஏர்ன் பண்ணி உன் கால நின்னுட்டா நீ வந்து லவ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நான் இப்போ டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்றேன். இப்போ வந்து இல்ல நீ ஏர்ன் பண்ணாலும் எப்படி, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அது உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க ஓகே, சார். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம்? ஒரு 23 25 ஓகே, வரைக்கும் 23 அந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா? என்னடி அதுக்கெல்லாம் இங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 23. ஆனா மந்த்லி ஒன்ஸ் என்ன வந்து பாத்துருவோம். நான் ஒருவேளை கொரியா போவேன், இல்லைன்னா நாங்க எங்கேயாவது வேற ஏதாவது கண்ட்ரிஸ் கப்புள் டூர் போவோம். இங்க இருக்க எல்லா இந்தியன் பேரண்டோடைய மனசுலயும் வெடிகுண்டு வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்க. 18 வயசு, 10 மொழி தெரியும், கப்புலா டூர் போவேன், கொரியா தெரியும்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மனசுலயும் நம்ம புள்ள பரவாயில்ல, இவன் வெடி வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க மனசுல வந்து 25 வயசு வரைக்கும் தள்ளி போறதுக்குள்ள அவங்க லவ் புட்டுக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப இருந்து இந்த நூடுல்ஸ், இந்த கே டிராமா, கே சாங் அதெல்லாம் போட்டு கே பாப் அதெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல இன்னும் நீங்க காடாவது சமயம் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன், டென்ஷன் ஆகாம உட்காருங்க. உங்க அம்மாக்கு 4 வார்த்தை கொரியால சொல்லுமா. 우리 진짜 사랑하고 있는데 오빠도 지금 와가지고 말도 우리 가족도 만나는데 우리 엄마가 받아줬으면 좋겠어. அப்படின்னா
இவ்வளோ வருஷமா லவ் பண்ணிட்டு அவங்களே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பியா இருப்போம்னு சொன்னேன். ஓகே. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டா மாமே.